இங்க ஒரு போலீஸ் ஆபீசரே எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்காக பிட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுல ஒரு பிட் அவருடைய வாட்சுடைய பேக் சைடுல ஒட்டி வச்சிருக்காரு. இன்னொரு பிட் அவருடைய சாக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருக்காரு. இப்போ இவர் எல்லா ஆன்சருமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தும்பல் வந்த மாதிரி நடிக்கிறாரு. பார்த்தா அவர் கொண்டு வந்த அந்த கட்சி பிலிமே நிறைய ஆன்சரை எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் போட்டிருக்க தொப்பில இருந்து அவர் எழுதுற பெண்ணு வரைக்கும் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிட்டை மறைச்சு வச்சிருக்காரு. ஆக்சுவலா இவர் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னா, போன எக்ஸாம்ல இவர் கொண்டு வந்த பிட்டை எங்க வைக்கிறதுனே தெரியாம அவரோட சீனியர் ஆபீசர் மாட்டிக்கிறாரு. அப்ப எப்பறா இவரு இந்த எக்ஸாம்ல பயங்கரமா பிட்ட மறைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு காரணம் அவருடைய பையன் தான். ஏன்னா அவங்க பையன் மாதிரி யாராலையுமே பிட் அடிக்க முடியாது. சோ அதனால அவங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு அவன் அவங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்றான். இப்ப இவர் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே ஆபீசர் செக்கிங்க்கு வராரு. அவரை பார்த்த உடனே இவரு அவருடைய கச்சிஃபை பின்னாடி இருக்க சட்டைக்குள்ள வச்சுட்டு வேற ஒரு கச்சிஃபை பாக்கெட்ல இருந்து எடுத்து டேபிள் மேல வச்சிராரு. அவரும் அந்த கச்சிஃபை மட்டும் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கடைசியில பார்த்தா இவர் அந்த எக்ஸாம்ல பயங்கரமா மார்க் எடுத்து கான்ஸ்டபிள் இருந்து டைரக்டா ஏஐசியா ப்ரோமோட் ஆகிறாரு.